கூலி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர ரெடி ஆகிட்டே இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் திரைப்படம். இந்த தமிழ் சினிமாக்கு 1000 கோடி அப்படின்ற ஒரு இது இது எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஆர்வம், எப்படி சொல்றதுன்னா எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழ் சினிமாக்கு எப்போ ஒரு 1000 கோடி வசூல் வரக்கூடிய ஒரு படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனா பண்ணுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கேன். ஏன்னா நம்ம எல்லா படத்தையும் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கிறோம். கோட் படத்தை எதிர்பார்த்தோம், நடக்கல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லியோ படத்தை எதிர்பார்த்தோம், நடக்கல. அதுக்கடுத்து லாஸ்டா கங்குவா எதுக்குடா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி எதிர்பார்த்து எதிர்பார்த்து நம்ம ஏமாந்துகிட்டே இருக்கோம். கூலி படத்து மேலேயும் ஒரு எதிர்பார்ப்பு 1000 கோடி வரும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம், பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கூலி திரைப்படம் 1000 கோடி வரல அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா விக்ரம் 2ஓ லியோ 2ஓ இந்த எல்சியூக்கு எங்கேயுமா ஒரு படம் வரும் இல்லையா, அந்த திரைப்படம் டெஃபினட்டா தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி நம்ம இப்பயே முடிவு பண்ணிடலாம். டெஃபினட்டா அந்த படம் வேற மாதிரி ஒரு சம்பவத்தை வேர்ல்டு வைடு பண்ண போது. இந்த மல்டிபிளெக்ஸ்க்குலாம் அந்த 8 வாரம் ஓட்டிட்டு அதெல்லாம் பக்காவா பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா படம் வேற மாதிரி ஹிட் ஆயிடும். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சரி, இந்த கூலி திரைப்படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே ட்ரீட்டா இந்த படத்துடைய ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது படத்துடைய டீசர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது இப்போ ஆல்மோஸ்ட் இன்டைரக்டா அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது அதுக்கான இன்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சம்திங் குக்கிங் ஆன் தலைவர் பர்த்டே அப்படின்ற மாதிரிலாம் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க படத்தரப்புல. சோ ஆக மொத்தம் நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய பர்த்டே ட்ரீட்டா இந்த கூலி படத்துடைய கிளிம்ஸ் ஒரு டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ ஆல்மோஸ்ட் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூடிய விரைவில் ஒரு புது போஸ்டர் கொண்டு வந்து அந்த விஷயத்த அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வரக்கூடிய போஸ்டராவது கலர்ஃபுல்லா வருதா, இல்ல அதுவுமே பிளாக் அண்ட் ஒயிட்டா வருதான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் இந்த படத்துல இருந்து வந்திருக்கிற எல்லா போஸ்டரும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம் தெரியல. மேபி எதனா இன்டைரக்டா லிங்க் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை யாரும் டீகோடிங் பண்ணல, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ இந்த கிளிம்ஸும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.